ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கிளம்பிகிட்ருக்கேன். பாருங்கள், இதான் அதுக்கு அந்த சாரீ சாரீ ராயல் ப்ளூ சாரீ கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், என் சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் அனிச்சம் பவுட்டிக்லேருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ வந்து சாரீக்கு எப்போவுமே நான் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் சூஸ் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டில் எடுத்து ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணி தான் எப்போவுமே நான் பண்ணுவேன். எனக்கு இது வந்து ஆக்சுவலி இதான் எனக்கு சூட் ஆகும். பாருங்கள், அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்ட்டு. என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த கலர் சாரீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து ஒரு இயரிங்ஸு செட்டு, நெக்லஸ் ப்ளஸ் இயரிங்ஸ் வந்து செட்டாக பர்ச்சேஸ் வாங்கினேன். அதில் தான் வந்து இந்த இயரிங்ஸ் பாருங்கள். இது வந்து 2 சேம் கலர். இந்த இப்போ இதான் இந்த டிசைன் தான் ட்ரெண்டுனால இதை வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இயரிங்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால இது வந்து நான் வந்து கொஞ்சம் வேறு சேஞ்ச் பண்ணிட்டேன். பாருங்கள், இது மேட்சிங்காக பேங்கிள்ஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரீசெண்டாக தான் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் போட ஆரம்பித்தேன். எப்போவுமே நான் ரொம்ப பெருசாக மேக்கப் பண்ண மாட்டேன். ஒரு காஜல், ஒரு லிப்ஸ்டிக் அவ்வளோதான் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப மேக்கப் பண்ணுறது வந்து பிடிக்காது. சிம்பிளாக மேக்கப் பண்ணால் தான் நான் பிடிக்கும். இதுதான் ஓவரால் ஃபைனல் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக ஒரு பூ வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எனக்கு பூ ரொம்ப பிடிக்கும். அதனால்